எம்மடி யானை என்னாமா தண்ணியில் ஆட்டம் போடுது. ஏ ரோபி, அந்த யானை மாதிரியே இருக்குல்ல, அதுவும் கருப்பா இருக்கு, நீயும் கருப்பா இருக்க. அப்படியே பிடிச்சிக்க, அந்த யானை உன்ன மாதிரியே வாயை வச்சுக்கிட்டுல. ஐயோ கத்தாத, காது கிளியுது. எப்படிக்கா 2 பேரும் இங்க வச்சுதான் சண்டை போடுவீங்களா? வந்தோமா யானையை பார்த்து ரசிச்சோமான்னு இருக்கணும். அங்க பாருங்க, குட்டி யானை உன்ன மாதிரியே குட்டச்சி. ஏய், இது பேரு தான் ஹிப்போடாக்டமஸ். ரோபி, இது பார்க்க உன்ன மாதிரியே இருக்கு, நீ ஒரு ஹிப்போ. இத பார்த்து ரசிங்க. இது நம்ம ஊர்லலாம் இருக்குமா? ஆமா, இல்லைன்னா அப்பனார். இது அப்ப இருந்து வாயை தோண்டிக்கிட்டே இருக்கு. இது வாயில என்னத்தையாவது போடணுமே. இப்போ இந்த வாங்கிக்கோ. எம்மா, என் தலையிலேயே அடிச்சிட்டு. உனக்கு நல்லா தேவைதான். எம்மாடி, சிறுத்தை புலி நம்மள எத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சிறுத்தை புலிலாம் கியூட்டா இருக்கு. எம்மடி மேலே ஏறி வந்துடாதுல. அதெல்லாம் வராதுமா, நம்ம மேல இருக்கும், அதுங்க கீழே இருக்குது, அப்புறம் ஃபுல்லா கண்ணாடினே வராது. ஏம்மா இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வளர்ப்போமா? அதெல்லாம் வளர்க்க முடியாது பிரித்திகா, நம்மள கடிச்சிரும், ஊருக்கு ஆபத்து. இந்த அம்மா ஒரு பயங்கர மொழி. எரும மாடே, ஏம்மா இங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காதீங்கம்மா. ஏ பிரித்திகா, இந்த புலிக்கு நான் ஒண்ணு பண்றவா? எம்மா என்னம்மா கத்துது? எம்மாடி, இங்கெல்லாம் இனிமேலும் இருக்க முடியாது. வாங்க போலாம், அடுத்த இடத்துக்கு போலாம். நடைய கட்டுங்க. பிரித்திகா நின்று இருக்காத, வா. எம்மாடி, இதுதான் பிளாக் பேந்தர். அந்த 2ம் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுங்களுக்கு குளிக்கிறதுக்காண்டி நீர்வீழ்ச்சியா. இது எங்க நடந்து போய்கிட்டு இருக்குது? இத பார்த்தாலே ஒரு மாதிரி வயிற்று கலக்குது. என்னமோ அவசரமா சாப்பாட்டு வேலை நடக்குது. இந்த பிளாக் பேந்தர் ஒன்னு சாப்பிடும் போலயே. வாட்ரா கைப்புள்ள. எப்பாடி, எப்படியும் அந்த காட்டு நீர் யானையிலிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். தண்ணி மாடி. பாம்பு. மடியா. அம்மா பயமா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இடம் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா காத்தோட்டமா நிம்மதியா இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு. அங்க உள்ள மாதிரி பாம்புக்கா இருக்கு. இங்க பாரு, குட்டி குஞ்சுகள் பூத்து பூத்து புழுங்குதடி பூவு. ஏ காக்கா, முட்டைய தின்றானே. ஏ கண்டக்கரை காக்கா, நீங்க அண்ணன மாதிரியே கருப்பா இருக்க. அங்க பாருங்க, அந்த காக்கா அதுங்களோட கூடுக்கு போயிட்டு. எனக்கு பிடிச்ச பட்டர்ஃப்ளைஸ். வாவ், எனக்கு போனதுலயே இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கும். எப்படி அந்த இடத்தோட இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாருமா, இங்கெல்லாம் கூடு கட்டி இருக்கு பெருசு பெருசா. எனவே இங்க இந்த முட்டை ப்ளூ கலர்ல இருக்குது. ஐயோ, இந்த பூலாம் எவ்வளவு அழகா இருக்கு. பறவைகள் எல்லாம் இங்க சுதந்திரமா வாழுதுங்க. அப்ப இருந்து இந்த பட்டர்ஃப்ளை என் கண்ணை பறிச்சுக்கிட்டே இருக்கு. ஓ மை காட், கியூட்டி பை. ஆமா, தூக்கணாங்குருவி கூடு எங்க இருக்கு? எல்லாம் அதோட தனிப்பட்ட முறையில அழகா வீடு கட்டுதுங்க. பறவைங்களோட கூடு ரொம்ப அழகா இருக்கும். எவ்வளவு ஃப்ரெஷ், எவ்வளவு இயற்கை, பச்சை பசுமை.
அப்படின்னு வார்த்தையால் புகழ்ந்துக்கிட்டே போகலாம். போகும்போது ஒரு 50 ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு போகணும்.